இன்றைக்கி 6/12/2024 வெள்ளிக்கிழமை காலம்பரை 6:30 மணிக்கு நேற்று முந்தா நாள் கொண்டாந்து கூட்டிகிட்டு போனார். ஆமாம், அந்த வீடியோ வச்சுருக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது கொண்டாந்து கொட்டுறாரு. அதாவது பாரதிராம் கல்யாண மண்டபம் ரெகுலராக ஆறு 12/2024 காலம்பரை 6:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை. அதாவது முதல் நாள் முடிஞ்சது. முதல் நாள் கூட அந்த வீடியோ வச்சுருக்கிறேன். என்ன பண்ணியிருக்காரு, கொண்டாந்து கொட்டிட்டு எதுக்கு கடையில் கொண்டு போய் வச்சுட்டு வெத்தலை பாக்கு நம்ம வாங்கிட்டு போனார். அது இல்லாமல் அந்த அடுத்த பையன் வருது. உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது. கேட்டால் அந்த இவங்களை கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. யார் இந்த வார்டிலேருந்து எடுக்கிறாங்க 140காரரு. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை சார்.
அதை வந்து வேறு அதேமாரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார், இவங்கெல்லாம் போய் கல்யாண மண்டபத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான தனி டீம் இருக்குது, அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு இன்ஸ்பெக்டரே சொல்லியிருக்காரு. அவர் பேர் சிவகுமார். என்னமோ எதுக்கோ ஒரு பிரச்சனை, ஒரு பொம்பளை வந்து என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. உடனே எழுந்து காலங்காத்தால் ஏதோ பிரச்சனை பண்ணி, ஐயோ இந்த சிசிடிவியில் இருக்கிறாரியா வாயா போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்தில் எல்லாருமே தொடர்ச்சியாக கூட்டு சரி பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தெரியுது நல்லா. இன்னொரு விஷயம், ராத்திரி வந்து 11 மணிக்கு மேலே தான் கொண்டாந்து போடுவாங்க. 11 மணிக்கு மேலே இந்த சாப்பிட்டாலாம் ஒரு ஏற்கனவே ஒயிட் ரைஸை கொண்டாந்து மிச்சம் கொட்டினது, ரசம் கொட்டினது, சாம்பார் கொட்டினதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், திட்டம் பட்டே அந்த ஆள் எங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்ட்டு 12 மணிக்கு மேலே வாழை மரத்தை கொண்டாந்து 2 மரத்தையும் கொண்டாந்து போட்டாங்க. அதில் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் லேடி இன்னொருத்தர் எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குற ஒரு மேடத்துக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. அந்த மேடமே வாழை மரத்தை கையால் தூக்கிட்டு வந்தாங்க 12 மணிக்கு. அந்த வீடியோ இருக்குது ஏற்கனவே. ஆமாம், அதாவது 11 மணிக்கு மேலே எல்லாத்தையும் கொண்டாந்து போடுவாங்க, 12 மணிக்கு தான் வாழை மரத்தை கொண்டாந்து போடுவாங்க. அடுத்த பார்சல் வருது. இன்னும் எத்தனை கொண்டாந்து போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அந்த இடையில ஒரு வீடியோ எடுத்துனா, அந்த பையனை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறாப்புல, அது குப்பை தொட்டி தான். எங்கேயோ இருந்து வந்து இங்கே கொண்டாந்து குப்பை தொட்டியில் போடுறாப்புல. இப்போ இவங்க கொண்டு போகிறதெல்லாம் 140 வார்டு, 140 வார்டுக்காரங்க கொண்டாந்து 134 திட்டம் போட்டு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு போன குப்பை தொட்டியை கொண்டாந்து திட்டம் போட்டு இங்கே வச்சு இருக்குது. இந்த சிப்ஸுக்காரங்க, இந்த டிஃபன்காரங்க டெய்லி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ரெகுலராக இருக்குது. நான் வேறு ஒரு விஷயத்துக்காக வந்த இடத்துல காலம்புற அந்த ஒரு லேடி ஒருத்தர் காரில் கொண்டாந்து கொட்டுவாங்கன்னு சொன்னா இல்லையா, அது ஏதோ ஒரு கார் நம்பர் காமிச்சேன். அவங்க வந்து டெய்லி கொண்டாந்து காரை நிறுத்துவாங்க, கொட்டுவாங்க, கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களும் அதேமாதிரி இன்னைக்கு கொண்டாந்து கொட்டிட்டு காரில் ஏறி போனாங்க. அதை ஃபோட்டோவாக தான் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு செப்பரேட்டாக வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோவில் வந்து கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. இன்னொரு விஷயம், இதுமாரி கொட்டுறாங்க நிறுத்துக்குன்னு சொல்லி மினிஸ்டருக்கு 2 வருஷத்துக்கு முந்திலேருந்து அனுப்பிச்சேன். அரசியல் செல்வாக்கு, ஆளுங்கட்சி எல்லா செல்வாக்கும் இருக்குது. அதேமாரி இவங்க அசோசியேஷனுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மண்டபத்து திருமண மண்டபம் இருக்குது, அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல, அசோசியேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் அடித்தேன். அசோசியேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் அடித்து ஏற்கனவே தபால் அனுப்பிச்சிருக்கிறேன், இதுமாரி நடந்திருக்குன்ட்டு. அந்த தபாலும் வச்சுருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டில். மினிஸ்டருக்கு அனுப்பிச்ச தபால் வச்சுருக்கிறேன், அந்த அசோசியேஷனுக்கு வச்ச கொரியரில் அனுப்பிச்ச தபாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
டோட்டலாக வந்து அவங்க ஏதோ ஒரு முடிவோடு இருக்கிறாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டை இருக்கக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதில் இன்னொரு விஷயம், அவங்க இடத்துலையே வந்து குப்பையாக குப்பை தொட்டி இருந்ததை இங்கே யாரும் குப்பை போடாதுன்னு வேறு போட்டு வச்சுருக்காங்க போர்டு.